9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, சனி வகர பயிற்சி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இப்ப அவர் வக்ரமும் ஆயிட்டாரு. ஸோ வக்ரம் ஆனனால இவங்களுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. அதாவது சனி பகவானுடைய வக்ரம், அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ சனி வக்ரத்தை பத்தி நம்ம பேசுறோம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. இந்த வக்ர காலகட்டங்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்? எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல இப்ப விருச்சக ராசிக்கு நம்ம சொல்ல போறோம். அப்ப அந்த விருச்சக ராசிக்கு சனி பகவான் யோகக்காரனா இல்ல கெடுதல் செய்பவரா இல்ல. அப்ப ரெண்டுமே இல்ல. அப்ப அந்த சனி ஜாதகத்துல எந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனைத்தான் இந்த விருச்சக ராசிக்கு கொடுப்பாரு. ஆனா இப்போ அந்த சனி பகவான் விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவான் இப்போ வக்ரம் ஆறாரு. வக்ரம் ஆறாருன்னா இப்போ டைரக்டா என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகுறாரு. அப்படி இந்த வக்ரம் ஆகும்போது கொஞ்சம் திரும்புறாரு. அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விருச்சக ராசிக்காரங்கள் இப்போ பாத்தீங்கன்னா மாற்றங்களை பார்ப்பாங்க. மாற்றம்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், பிசினஸ் மாற்றம், இது மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அடுத்த நிலைக்கு போறக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொந்த வீடு கட்டி கூட மாறி போகலாம், இல்ல சொந்த வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாடகை வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு மாறி போகலாம், இல்ல இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு போகலாம், இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுல பிசினஸ் செய்யலாம். இது மாதிரியான மாற்றங்கள் இப்போ அந்த விருச்சக ராசிக்கு வரும். அதாவது வேலை மற்றும் தொழில் மாற்றம் இருக்கு கண்டிப்பா. அதே சமயத்துல இப்ப அந்த குரு பகவானும் விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச பலமா இருக்கிறாரு, புனர்பூச நட்சத்திரத்துல. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையும் இந்த சனி பகவான் மேலதான். இது எப்படின்னா, இப்ப இந்த சமயத்துல குரு தலைவர் ஆயிடுவார், இவரு சிசியன் ஆயிடுவார். அப்ப இந்த குரு பகவான் சனி பகவானுக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில தான் அந்த சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரா, பாக்கியஸ்தானத்துல. விருச்சிக ராசிக்கு இது அருமையான டைம், ஒரு அட்டகாசமான டைம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த கடந்த 3 வருட காலங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் எதை எதை இழந்தார்களோ, குறிப்பா அவங்களுக்கு வீட்டுல குடியிருந்தாங்க, சொந்த வீட்டு வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் நிலத்தையே வித்துட்டாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன் ஆசைப்பட்ட இடத்துல மேல இருந்து படிப்படியே கீழே வந்துட்டாங்க. அப்போ பொருளாதார நெருக்கடி, அது போக தனக்கு இருந்த விஷயங்களே நிறைய பேர் வித்துட்டாங்க. அது போக தான் ஆசாசியா வாங்கின அந்த ஜுவல்ஸ் அதையுமே அடகு வச்சுட்டாங்க, வாங்க முடியல. இப்ப அடகு வச்சுட்டு வேதனைப்பட்டு இருக்காங்க. மொத்தத்துல கடங்கார, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், பிரச்சனைகள், குழப்பங்கள், இதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான டைம் இந்த பீரியட். ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சபலம் அடைவதாலும், இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையோடு அந்த குரு பகவான் குருடைய வீட்டையே, அந்த குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானையே அந்த குரு பகவான் பார்க்கிறார். இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் இப்போ குரு சொல்றத கேட்பாரு. அப்ப அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அந்த ராகுவை நோக்கி அந்த சனி பகவான் திரும்பி இறங்குறாங்க. ஆனா 4ஆம் இடத்துக்கு போறதில்லை, ஆனா அந்த 4ஆம் இடத்தை நோக்கி வர்றாங்க. அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடியவர். எந்த ராசிக்காகட்டும் அந்த ராகு பகவான், சனி பகவான்ல அந்த ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நோக்குதான் இந்த சனி பகவான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பீரியட்ல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனம், இப்போ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு,
ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சரி இந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த வண்டிக்கு பதிலாக வேற வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ வேற வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம், இல்லை செகண்ட் ஹேண்ட்ல நல்ல வண்டியா வாங்கலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துல மாற்றங்கள் உருவாகும். அதே சமயத்துல தாய்க்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, மனவேதனை, பேசாம இருக்கிறாங்கன்னா இப்போ அந்த தாயோட பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதுபோக ஏதாவது சொத்துல மாற்றங்கள் உருவாகும், அந்த சொத்தை வாங்குவாங்க, இல்லைன்னா அந்த சொத்தை நல்ல விலைக்கு விற்பாங்க, வித்துட்டு வேற ஏதாவது சொத்து வாங்குவாங்க. அது மாதிரியான வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. அப்ப இது போக பார்த்தீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனக்கு வந்து அது உடம்பு சரியில்லை, அடிக்கடி வயிறு வலிக்குது, இல்லை அடிக்கடி தலை வலிக்குது, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், பார்த்துக்கலாம் 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 இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஒழியோ தனக்கு மட்டும் எதுவுமே பார்த்துக்கவே மாட்டாங்க. இதே வீட்டில் மனைவிக்கு பிரச்சனையா, மக்களுக்கு பிரச்சனையா, உடனே ஓடி போய் பார்த்துறாரு. தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம், மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இதுல தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தனக்கு என்ன பிரச்சனை அதை நம்ம பார்த்துக்கலாம், டாக்டர்கிட்ட போகலாம், ஒரு வைத்தியம் பண்ணலாம். அந்த வைத்தியமும் இவங்களுக்கு நல்லபடியாக அமையும். அதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். சிறப்புங்க. ஆனா விருச்சிகராசி அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இந்த பேருக்கு களங்கம் ஏற்பட்டுருச்சு, அசிங்கம் அவமானத்துல வந்து நாங்க ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் திருப்பி எடுக்க முடியுமா? கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் திருடலினா திருடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு. ஒரு கெட்டவங்களோட சேர்ந்து இவங்களுடைய நல்ல பழக்க வழக்கத்தை இழந்து கெட்டவங்களோட சேர்றதுனால கெட்ட பழக்க வழக்கத்தை கத்துக்கிட்டாங்க. அதே சமயத்துல பெண்கள் விஷயத்திலையும் விருச்சிக ராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. இதனால அவமானம், இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சவங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். இவ்வளவு பிரச்சனைகளையுமே சந்திச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்வு வராதா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பு பண்ணிட்டோம், இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். அப்ப இந்த டயத்துல அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்தது ஒரு யோகம். அந்த 9ஆம் இடத்துல இருந்து அந்த சனி பகவானை பார்ப்பது 2வது யோகம். அப்ப இந்த யோகத்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் படிப்படியாக வளரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அதே சமயத்துல அந்த ராசியையுமே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு தெளிவடையும், நல்ல சிந்தனைகள், நல்ல விதமான ஆசைகள், நல்ல விதமா தொழில் பண்ணணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். அது எல்லாமே இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகுங்க. அது மாதிரியான ஒரு டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த 138 நாட்களும் இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான். அப்ப இந்த பீரியட்ல இந்த பீரியடை இவங்கள் நல்ல முறையில பயன்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்ப இந்த பீரியட்ல தன் மனைவி சொல்வதோ இல்ல மனைவிக்கு விருச்சிக ராசியாக இருந்து கணவர் சொல்வதையோ கேட்டு நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயாருக்கு இருந்த உடல்நிலை பிரச்சனைகள் சீராகுமா? கண்டிப்பா விருச்சிக ராசியில் பிறந்த தாய்க்கு கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் சீராகும். அது போக விருச்சிக ராசியில அவங்க கூட அண்ணன் தம்பிகோ அக்கா தங்கச்சிக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட பிறந்தவங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பங்கும் பங்காளி, இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்திருக்கும். அந்த மனஸ்தாபங்களும் இந்த பீரியட்ல தேரக்கூடிய காலகட்டங்கள். பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரம் இப்போ வந்து பொருளாதாரத்துல கொஞ்சம் வீக்கு தான். கொஞ்சம் வீக்குன்னா அவங்க சம்பாரிச்சதை அவங்க இழந்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறமை இல்லைன்ட்டு இல்லை, திறமை இருந்தும் நம்ப கூடாதவர்களை நம்பினதுனால, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்ததுனால நிறைய இழந்துட்டாங்க. அதை மீண்டும் சம்பாதிப்பதற்குண்டான ஒரு உத்வேகமும் ஒரு திறமையும் அவங்ககிட்ட இருக்குது. அதற்குண்டான நேர காலம் வரணும் இல்லைங்களா? அந்த நேர காலம் தான் இப்ப வந்திருக்குது. சிறப்புங்க. அப்ப இந்த நேர காலத்தினால கண்டிப்பாக அவங்க சம்பாதிப்பார்கள், சாதிப்பார்கள். அருமைங்க. இந்த 138 நாட்கள்ல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இவங்களுடைய முன்கோபம் தான். நான் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லிட்டு வர்றது இதுதான். முன்கோபம், அவசர புத்தி. இந்த அவசர புத்தியால் ஒரு முடிவெடுப்பது, அவசர புத்தியால் வீட்டுல அவங்க சொல்லி கேட்காமல் இவங்க போய் ஒரு காரியம் செய்யறது, இவங்க அவசர புத்தினால ஒரு காரியத்தை எடுத்து அது முடிச்சிடுறது. இது மட்டும் கொஞ்சம் நிதானம் செஞ்சு கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பக்குவமாக செயல்பட்டாங்கன்னா இந்த குருவுடைய பார்வையும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் இவங்களை வேற எங்கேயோ கொண்டு போயிடும். சிறப்பு, நல்லா இருப்பாங்க. அருமை அருமையா. அதே மாதிரி இந்த சனி பகவான்
எங்க இருந்தா நல்லது பண்ணுவாரு, எங்க இருந்தா தீய பலன்கள் செய்வாரு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்துல முதல் சனி நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா இதை பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்தா நல்லது செய்வாரு, கெட்டது செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கெட்டதை செய்வாரு. அதுபோக இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருக்கக்கூடாது. அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி, உச்சம், நீச்சம் இது சம்பந்தப்பட்டிருக்குதா? அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரு, குறிப்பா ராகு கூடயா கேது கூடயா, ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்க. இது வந்து ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அந்த ஜாதகம் பார்த்து என்ன பலன் கொடுக்குதோ இப்ப நாம சொன்ன பலனையும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நெட் ரிசல்ட் கிடைக்கும். சிறப்பு சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.